Taste the Daily. நாகை மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் திமுக மாவட்ட செயலாளரின் சுயநலத்திற்காக தடுப்பணை கட்டும் இடம் மாற்றப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெட்டாற்றில் கடல் நீர் உட்புகாமல் இருக்க கடலில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பூதங்குடி கிழக்கு பகுதியில் தடுப்பணை கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் தனது சுய லாபத்திற்காக 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் கட்ட வேண்டும் என கூறியதை அடுத்து கட்டுமான இடம் மாற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 32 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஈடுபட்ட அனைத்து கட்சி விவசாயிகளையும் விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. விவசாயம் செலுத்திட குடிநீர் கிடைத்திட தடுப்பணை மாற்றியமை உடனடியாக மாற்றியமை நிறுத்திடுக 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 திட்டப்பணியை நிறுத்திடுக 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 நிறுத்திடுக. தெற்கு எல்லை பகுதியில் ஆற்றோரமாக நம்ம கடலோரமாக இந்த தடுப்பணை மாற்றி அமைக்க வேண்டுமென தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள், இந்த பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். திமுக மாவட்ட செயலர் கௌதமன் அவர்களுக்காக மட்டுமே சுயநல நோக்கத்துடன் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை அவர் தனக்காக செயல்படுத்துகிறார். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த கோரிக்கை மீது கவனம் கொண்டு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கி இந்த தடுப்பணையை பொதுமக்கள் கோரிக்கையின் அடிப்படையில் மாற்றியமைக்க வேண்டுமாய் இந்த 32 கிராம மக்களின் சார்பில் நாங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்திலே கேட்டுக்கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீடுகளுக்குள் பெருக்கெடுத்த மழை நீரால் குடியிருக்க முடியாமல் குழந்தைகளுடன் தவித்து வருவதாக பெண்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த ஒரு வார காலமாக இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் கிராமங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. வட செட்டியந்தல் மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்து அப்படியே தேங்கி நிற்பதால் குழந்தைகளுடன் இரவில் தூங்க முடியாமல் தவித்து வருவதாக மக்கள் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் மழைநீர் வடிவதற்கு வழியில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் கோடநாடு காட்சிமுனை பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளது. கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கோடநாடு காட்சிமுனையில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்த நிலையில் அடிப்படை வசதிகளும் இல்லை என புகார் கூறப்படுகிறது. மேலும் நுழைவு கட்டணமாக 30 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுமண தம்பதிகள் போல ஸ்டாலினும் அவரது மனைவியும் உதகையில் ஜாலியாக பொழுதுபோக்குவதற்கு இரவு பகலாக பாடுபட்ட அரசு அதிகாரிகள் கோடநாடு காட்சிமுனை மீதும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் நெல்லியாலம் நகராட்சி அதிகாரிகள் திமுக கவுன்சிலரை கண்டித்து பொதுமக்கள் நடத்திய தர்ணா போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. 7ஆம் வார்டு திமுக கவுன்சிலர் சாந்தி தனது வார்டில் எந்த அடிப்படை வசதியும் செய்து தராமல் இருந்துள்ளார். இதுகுறித்து கோரிக்கை வைக்க சென்ற பொதுமக்களை மதிக்காமல் விடிய அரசு அதிகாரிகள் மிரட்டும் தொனியில் பேசினர். இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகம் முன்பு அமர்ந்து விடிய அரசை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வீட்டை அடித்து சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோடங்குடி கிராமத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மற்றும் ரங்கதுரை ஆகிய இருவருக்கும் இடத்தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கமலக்கண்ணனுக்கு சொந்தமான 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டை எதிர்த்தரப்பினர் அடித்து நொறுக்கி உள்ளனர். இது குறித்து தாப்பள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி கண்ணனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ஒரு பெண் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற நிலையில் போலீசார் அவரை தடுத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தனியார் வங்கியில் முறைகேடு நடப்பதாக கூறி வாடிக்கையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாப்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் பணத்தை எடுப்பதாகவும் வங்கியில் பல வகையில் முறைகேடுகள் நடப்பதாகவும் வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் அம்மாப்பேட்டை பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு தனியார் வங்கிகளை முறையாக கண்காணிக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர்.